நாளை விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பார் என்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ஆளுநர் மாளிகையிலிருந்து வருவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். முதற்கட்ட தகவலாக நமக்கு கிடைக்கப்பெறுவது அவருடைய அமைச்சரவை சகாக்களும் அவரோடு சேர்ந்து நாளை பதவியேற்க போகிறார்கள். அதில் குறிப்பாக சில பெயர்கள் இடம்பெறுகின்றன. அவருடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள், அங்கே மூத்த தலைவராக அதிமுகவிலிருந்து அங்கே இணைந்த முன்னோடி தலைவர் செங்கோட்டையன் அவர்கள், அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெங்கட்ராமன் அவர்கள், அதே போல அருண்ராஜ் அவர்கள், ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து இப்போது சட்டமன்ற உறுப்பினராக திருச்செங்கோட்டில் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள், திருப்பரங்குன்றத்தில் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், அதே போல கொளத்தூரில் நின்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த திரு வி.எஸ். பாபு அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் இருக்கிறது அப்படிங்கிற முதற்கட்ட செய்திகள் நமக்கு வருகின்றன. அவருடைய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய நபர்களாக முதற்கட்ட பட்டியலாக ஒரு 8 பேர் கொண்ட பட்டியல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடியவர்கள் விஜயனுடைய அதுக்கு முக்கியமான செய்தியை நம்ம திரையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் நேர்களே. மெஜாரிட்டி கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற தகவல் நமக்கு முதற்கட்டமாக கிடைக்கப்பெறுகிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆளுநர் மாளிகையிலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வரணும். ஆளுநர் மாளிகை ப்ரெஸ் ரிலீஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஃபைனல் ஆகும். இது எல்லாமே ஊடகங்களுக்கு நமக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய தகவல். ஊடகங்களில் நாங்கள் பலமுறை சரிபார்த்து, ஏன்னா நேத்திக்கு நாங்களும் பற்றுக்கொண்டதுனால பலமுறை சரிபார்த்து தான் உங்களுக்கு தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் என்பது இறுதியானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம நேற்று சொன்னது எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நேற்று எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்றதை பார்க்க முடிகிறது. திடீர்னு பல யூ-டர்ன், ட்விஸ்ட் டர்ன் எல்லாம் அடிச்சு திருப்பி அதே இடத்துல வந்து நின்றுக்கோன்னு பார்க்க முடியுது. அமைச்சரவை பட்டியலில் முதற்கட்டமாக பொதுச் செயலாளர் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு அருண்ராஜ், திரு சி.டி. நிர்மல்குமார், கொளத்தூர்ல வென்ற திரு வி.எஸ். பாபு ஆகியோர் இடம்பெறுகிறார்கள் அப்படின்னு முதற்கட்ட தகவல் நமக்கு வெளியாகிறது. இதை தாண்டி ஒரு தகவலும் கூட கிடைக்க பெறுகிறது. ஆதரவு அளித்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிலும் கூட அவங்க கன்வின்ஸ் பண்ணி சில பேருக்கு அமைச்சர் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வருகிறது. இது அஃப்கோர்ஸ் உறுதிப்படுத்தப்படாத தகவல். நாளைக்கு பதவியேற்பு விழாவில் தான் நமக்கு ஃபைனலாக தெரிய வரும். ஒருவேளை கூட்டணி கட்சிகளிலிருந்தும் கூட அமைச்சர்கள் இருக்கலாம். அவங்க வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்கிறாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து அமைச்சரவையில் இடம் பெறுவோன்னு சொல்லிட்டதுனால நாளைக்கு காங்கிரஸை சேர்ந்த அமைச்சரும் கூட சேர்ந்தே பதவியேற்பார். நாளை மதியம் 3 மணிக்கு பதவியேற்பு விழா என்கிறது உறுதி செய்யப்பட்டால் தற்போது நாளைக்கு அந்த காங்கிரஸினுடைய பிரதிநிதியும் மீண்டும் பதவியேற்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. நமக்கு அடுத்த விஷுவல்ஸும் வந்துகிட்டே இருக்கு. நேரு உள்விளையாட்டு அரங்கம் மீண்டும் தயாராகி கொண்டிருக்கிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.